அப்பாடி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லியாச்சு. கரெக்டாக 10 o'clock ஷார்ப்பாக வாங்கலான்னு சொல்லியாச்சு. ஒன்றும் வந்துடுவானுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமியோட அங்கிள் ஒரு சேலஞ்ச் என்னதான் பண்ண சொல்லியிருக்காரு. இனிமேல் நான் சிமியோட அங்கிளோட ஒரு மேனேஜராகவே ஆயிட்டேன். அதனால அவர் சொல்கிற சேலஞ்சஸில் நான் தான் நடத்த போகிறேன். அதோட ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ரோல் சைஸ் கார். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரோல் சைஸ் காரு. இந்த ரோல் சைஸ் கார் தான் இந்த கார், அதாவது சிட்டி ஃபுல்லாக சுற்றி வரணும். மெகா சிட்டி கார் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதில் யார் ஃபஸ்ட்டு கம்மி செகண்ட்ஸில் முடிக்கிறாங்களோ, அதாவது கம்மி நிமிஷத்தில், எனக்கு கம்மி செகண்ட்லாம் முடிக்க முடியாத ஒரு சிட்டியை சுற்றி வரணும்னா அதுக்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. நானும் 10 o'clock வாங்கன்னு நினைட்டேன். 10:30 ஆச்சு, இன்னும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல காய்ஸ். 10:30 ஆச்சு, என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கார்ஸ் யூஸ் பண்ண போகிற கார்ஸை பார்த்துக்கோங்க. 10:30 ஆச்சு, நான் 10 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். டேய் 10 o'clock வர சொன்னா நீங்கள் என்னடா 10:30 வரீங்க? ஓகே ஓகே, அவன் வந்தா வராட்டி போறான். வந்தவங்கலாம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்ல ஏறி உட்காந்துக்கோங்க. அப்படியே நான் சொல்ற ரூல்ஸ் நீங்க கேட்கணும், புரியுதாடா? என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் அந்த செவர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் லைனு. அண்ட் எண்ட் லைனும் அதுதான். நீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த சுத்திட்டு வரணும். ரோடு நேரா ரோடு போதும், ஸ்ட்ரைட் ரோடு, அவ்வளவுதான் போகணும். ரோடு வளைஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க வளையணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை கண்காணிக்கிறதுக்காக நான் எல்லா கார்லையும் கேமராவை பொருத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஹெலிகாப்டர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ஜிபிஎஸும் நாங்கள் எல்லா கார்டும் செட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் குறுக்கு வழியெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிட்டு போயிங்க, டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க, புரிஞ்சுதா? அதுக்குமா நீங்கள் ஓட்டிட்டு போகிற காரில் உங்களுக்கு சொன்ன கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் தான் உங்களோட கிஃப்ட் ப்ரைஸ். நான் சொன்ன ரூல்ஸை புரிஞ்சிருக்கோன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ரோல்ஸ் காரும் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஜெயிக்காம தோத்துட்டீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஃப்ரீ கிடையாது, புரிஞ்சிச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் போகிறா? யாரா போகிறீங்க? யாரும் வண்டி விட்டு கீழே இறங்கி வாங்கடா சொல்கிறதுக்கு. சிவா நீ போறியாடா? அங்கிள் என்ன சின்ன பையன் மட்டும் நினைக்காதீங்க அங்கிள், நானே பார்த்துக்கிறேன். இந்த கார் ஓட்டுறதுல எனக்கு சப்ப மேட்டரு, ஓகேவா? நீங்கள் ஹெலிகாப்டர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் எவ்வளோ ஜெட்டு வேகத்தில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் அங்கிள். ஓகே, சைக்கிள் ஓட்டிகிட்டு எனக்கு ஒரு கார் கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்துகிட்டு ஓடிலன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் என் தாத்தா எனக்கு நல்லது தான் சொல்லி வளர்த்துருக்காரு. அந்த காரணத்தினால மட்டும்தான் நான் இது காரை இங்கே விட்டுட்டு போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கியர் அமுக்கி நான் போய்கிட்டே இருக்க போகிறேன். என்னை யாராலையும் நிறுத்த முடியாது. சிவா இந்த இடத்துல வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். நாளை ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு டே ஃபாஸ்ட்டாக போகாத மெதுவாக போனால் அவனை மேலே ஹெலிகாப்டர் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். நீ மட்டும் போயிட்டு அதெல்லாம் உன் தாத்தா என்னதான் கொண்டு போட்டுருவாரு. ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறதை கேட்டு சகிச்சோட கூட்டிட்டு வந்திருக்கா, புரிஞ்சுக்கோ. டே பாத்துடா, உனக்கு என்ன ஆடுறது கார் கூட ஆகக்கூடாதுடா. டேய் அங்கிள், நீங்கள் எதுக்கு இப்போ காத்தாட வந்து கத்துறீங்க? நீங்கள் கொடுத்த மைக்ரோஃபோனில் கத்துறதுனால தான் நான் இப்படி ஸ்கிட்டே ஆகிடுச்சு காரு. நீங்கள் அமைதியாக வந்தீங்கன்னா நான் அமைதியாக ஓட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ரேஸில் ஜெயிக்கணும்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் தான் ஆகணும். மெதுவாக போனால் எப்படி அங்கிள் ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் அமைதியாக வாங்க அங்கிள், சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் வேகமாக தான் போக போகிறேன். நான் வேகமாக போனால் மட்டும்தான் இந்த ரேஸை ஜெயிக்க முடியும். நீங்கள் குறுக்கில் வரவங்க யாராக இருந்தாலும் மோதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு சூறாவளியாக மாறிட்டேன். சிவா, நீ என்ன பண்றா? வேற எதுவும் பண்ணாதா? சிஜி அங்கிள், இப்போ யார் பேசுறா? இவ்வளோ கேவலமாக இருக்கு சிஜி அங்கிள். அதனால என் காரை பாருங்க. அதுல யார் இல்லப்பா, இந்த வேட்டு தான் உன் தாத்தா மாதிரி பண்றேன்ட்டு கிழிச்சு பண்ணிட்டு இருக்கான். நீ பொறுமையா போ, இவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்காத, பொறுமையா போடாண்டா. பொறுமையா தாத்தா என்னடா ஸ்பீடா போய் சொல்லி வளர்த்துருக்கானடா. பொறுமையா போட, ஸ்பீடா போட, ரைட் திரும்ப லெஃப்ட் திரும்ப. சிவா, நீ இவங்க சொல்கிறல காதில் வாங்காதடா, போய்கிட்டே. அதுக்கப்புறமா எங்கன்னா போய் மோதிட்டேன்னு வையா, நான் ஜெயிச்சிடுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் மரத்தில் மோதிடு.
இந்த சிச்சா ஏதோ தப்பான விஷயம் இல்லையாடா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, அவனை விட்டுருக்க, யாரும் பத்தாதீங்க. அவன் எப்படி வேணா பேசிட்டு போறான், அவன் எப்படி வேணா கத்திட்டு போறான், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அவன் கிட்ட இறங்கிட்டான். இன்னும் அப்படியே போயிட்டு இருந்தானா கிட்ட வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் பேச அடிக்க போறான், பார்த்துட்டே இருக்கா. அதை விட்டுட்டு நீங்க அவனை சேர் பண்றன்ற பேர்ல அவனை கடுப்பாக்காதீங்க. அதுக்கப்புறம் அவனோட உயிருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவனே இருக்கடா. ஓகே, அவன் கிட்ட வந்துட்டான். சிவா நீ கிட்ட வந்துட்ட. இப்ப நீ பொறுமையா வந்தனா கண்டிப்பா நீ உன்னோட கோலை ரீச் பண்ணிடலாம். சிவா ஃபாஸ்டா வராத, ஸ்லோவா வா. அங்கிள் நான் இவ்வளோ கிட்ட வந்துட்டு எவனா ஸ்லோவாக போவானா அங்கிள்? நான் ஃபாஸ்ட்டாக தான் வரப்போகிறேன். ஐயோ ஒருத்தங்க சதுர விட்டா, ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை வினிங்கு. அது ரோல் சைஸ் காரை எதுவுமே எங்கள் தாத்தா கிட்ட கிஃப்டாக கொடுத்தேன்னா அவர் கச்சேரிக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாரு. அதுதான் எனக்கு வேணும், ஒரே ஒரு குறிக்கோள் அங்கிள். ஓகேவா? நீங்க எல்லாம் இங்க பேசாதீங்க. வண்டி நிறுத்து. நீ ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட சிவானி. ஏன்னா 3 வாட்டி தான் நீ ஏதாவது மக்கார் பண்ணணும். நீ எத்தனை வாட்டி மக்கார் பண்ணி இவ்வளவு பெரிய டேமேஜ் வேற கொடுத்து வச்சிருக்க. அது இல்லாம ஒரு ஆக்சிடென்ட்டே பண்ணிட்ட சிவானி. சைக்கிள் ஓட்டுற பைக்கிட்ட கார் கொடுத்தா இந்த நிலைமை போல இருக்கு. ஓகே சிஜய், நான் ரெடியாக இருக்கேன். நான் பற்றியா சமோசா வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டேன்னா, இந்த சமோசாவை கொடுத்து நான் மோட்டுவேன், இந்த மாதிரி எல்லாரையும் அடிக்க விடுவேன். ஸோ இந்த சமோசா உங்ககிட்ட கொடுக்குறேன், அது ரோல்ஸ் ரைஸ் எடுக்க கொடுத்துறேன். டீலிங் எப்படி இருக்க? இந்த பத்திர அந்த டோரமான் வாய்ஸ்ல பேசுறேன்ட்ட கிரிஞ்சு படாதடா பத்திர. மூணு போய் வண்டில ஏறு. ச்சே, இந்த சிஜய் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சமோசா தர சொல்கிறேன், நீ இந்த வண்டியிலே போடா அப்படின்றான். அது மட்டும் இல்லை, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை நான் வின் பண்ணி என்னோட மொட்டைக்கு நான் ப்ரெசண்ட்டாக தரப்போகிறேன். அதை பார்த்து அது சிஜை வயத்தெரிச்சல் பண்ண போகிறேன். ஹா. ஐயோ இது கலந்து போயிடுச்சு. பரவாயில்ல. அந்த சிவா பையன் மாதிரி நம்ம ஒன்றும் ஆக்சிடெண்ட்லாம் பண்ணலை. நம்ம மெதுவாக போவோம். ஏன்னா மெதுவாக போய் தான் பல பேர் பல இடத்துல சாதிச்சிருக்காங்க. நானும் மெதுவாக தான் போவேன், வேகமாக போக மாட்டேன். ஓகே. ஐயோ டே யாரா நீ? நான் ஒழுங்கா ஆடிட்டு இருந்தவன் இப்படி பண்ணிட்டியடா டே. இந்த பத்திர என்ன பண்றியா? ஏது பண்றது தெரியல. என்னடா வண்டியில கவுத்து வச்சிருக்க? இந்த சிவா என்ன வண்டி வாய்ஸ்டா? நீனா வண்டி கவுத்து வச்சிருக்க. அடே சிஜே, அப்ப நீ தான் இந்த ப்ளூ கலர் கார்ல இருக்கியாடா? நீ நல்லா போயிட்டு இருந்தவன கவுத்து விட்டதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறடா. பாருடா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா ரெட் கலர் கார் இருக்கா? அந்த ரெட் கலர் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கடா நானு. திரும்பி பாரு. டே சிஜே, நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? திரும்பி பார்க்குற நிலைமையிலடா நான் இருக்கேன். வந்து ஹெல்ப் பண்றா. காரே பாடுறா, கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்கு. இப்போதைக்கு சிவாவும் டிஸ்குவாலிஃபைடு, பத்ரு மாமாவும் டிஸ்குவாலிஃபைடு. இப்போ யார் போறீங்க? யாரா போறீங்க? எல்லாரும் கார்ல உட்காந்து ஏசி காத்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஒலன்னு உழைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கடா போயிருக்கீங்க? வாங்கடா சீக்கிரமா. சிஜய் நான் வரேன், என்னை கூட்டிகிட்டு போ. நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீ என் வண்டியில் வேற ஏறி உட்காந்துருக்கா. ஸோ நீ என்ன சொல்லியிருந்தா? நீ எதுக்கும் இப்போ வண்டியில் ஏறி இருக்கா? நான் பைத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ என்ன பைத்த மாதிரி பேச விட்டுட்டு இருக்கா? நீ எதுக்கு வண்டியில் உட்காந்துருக்கா? அதை பற்றி சொல்லு. நான் ஏன் வண்டியில ஏறி உட்காந்துருக்கேன்னு கேட்கறேன். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர்ல மேலே வந்து அப்படியே சேசிங் பண்ணிட்டு வந்தேன். அந்த சிவா மண்ணக்கோட கிட்ட வந்து நானும் ஜெயிச்சிடுவான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் அவன் டிஸ்குவாலிஃபைடு. சரி, நான் காரை வச்சு நாமளா சேஸ் பண்ணிட்டு போவோம், நமக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வில்லன் ரேஞ்சுலாம் நினச்சி காரை சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் அது உங்கள் பக்கத்தே உட்காந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால கார் ரொம்ப டேமேஜ் ஆகுது. டே அது பத்து காட்டா விழுந்து கிடக்குது தெரியல. வண்டி அதில் போய் போதுறா. உன் நண்பனோட பாசமா என்ன? என் நண்பன் பத்துல பத்துல அப்படி சொல்லாத சிஜய். என் நண்பன் பத்துல அவ்வளவு பெரிய இவெல்லாம் கிடையாது. அவ சாமிக்கு மேல சைத்தானுக்கு கீழே. டே மோட்டா, எதுக்குடா நீ பைத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? சாமிக்கு மேல சைத்தானுக்கு கீழேன்ற அவளுக்கு எவ்வளோ போயிட்டுடா நானு. டே பத்துல எனக்கு வயிறு காலியாக தான், மூளை வேலை செய்யாது, வாய் பேசி வர முடியாது. என்ன பைத்து பார்த்தா பேசிட்டு பார்த்தேன். அந்த பத்துல அந்த சிஜை கிட்ட போயிட்டு சமோசா லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நண்பனுக்கு ஒரு சமோசா கொடுக்க மாட்டேன். பார்த்து உனக்கு அறிவுன்றது இல்லையாடா? சமோசா கொடுக்கறதுக்கும் இதுக்கும் உனக்கு அவஸ்தன்றதே இல்லையாடா? பார்த்து போடாடா. அந்த பத்திரம் கிட்ட ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஒரு வாட்டி நீ கவுத்துற எப்படியோ தார் வண்டி இப்படிதான் சிவனே போடி இடிச்ச. நான் வந்து விஷ்ணு பக்தன்டா, அதான் சிவனேன்னு போயிட்டுறதோட போய் இடிச்சிட்டு வந்தேன்.
கேட்குற கேள்வி பாரு, வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காதடா, அமைதியாக வா. நானே சமோசா இல்லாமல் டென்ஷனில் இருக்கேன். ரோல்ஸ் ராய்ஸ் வேணுமா? ரோல்ஸ் ராய்ஸ் எவனுக்குடா வேணும்? 10 மட்டும் சமோசா கூட இன்னும் காலடியிலே விழுந்து கிடக்குறேன், புரியுதா? தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத. மொத்து தாத்தா ஒழுங்கா போங்க மொத்து தாத்தா. நீ சின்ன பற்றிக்கு என்னை தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கடி. நான் எவ்வளோ பெரிய யூத் தெரியுமா? போன வாரம் தான் எனக்கு 20 வயசே வச்சுது. நான் அவ்வளோ யூத். என்ன போய் நீ எப்படி நீ தாத்தான்னு சொல்வ? உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? டே மாட்டு, உனக்கு வயசுலாம் ஆயிடுச்சு தானே? சீஜேவே ஒரு அங்கிள்னா, நீ எல்லாம் தாத்தா தானே? உனக்கு சொட்டெல்லாம் விழுந்திருக்கு. நீ போயிட்டு இன்னொருத்தங்களை தாத்தான்ற. பார்த்து மெதுவா கீழே எல்லாம் பெட்டு போட்டா இன்னும் ஏச்சிக்காம இருக்கா. அவன்கிட்ட பேசுற நீங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு கீழே தள்ளி விட்ட. டேய், ஹெலிகாப்டர் போச்சு, கார் சேசிங் போச்சு. சரி பக்கத்துல உட்காந்து சிந்தாடா வந்த. ஏன்டா அப்படி பண்ற? டே மோட்டோ, இவ்வளவு பழுத்து எப்படி நம்மள சிரிக்க முடியுது? காயில பாறா தேஞ்சி கிடக்க. நீ அப்படியே சிரிச்சு புண்ணையோட இருக்க. சின்சானுக்கு இருக்கு. அங்க போய் அந்த சின்சானை பாத்துக்கிறேன். முதல்ல நீ பதில் சொல்றா. எதுக்கு அடி பண்ற? டிரைவிங் பண்ணும்போது பேசக்கூடாது எத்தனை சொல்லிருக்காங்க? மோட்டோ, நீயும் டிஸ்குவாலிஃபைட் மோட்டோ. கிட்ட வந்து தோத்து போயிடுறா. சிவாவும் கிட்ட வந்து தோத்து போயிட்டான். அது பத்துல பாதியே கவுந்து அடிச்சிட்டான். அடுத்து யார் போறீங்க? நீஞ்சாட்டோட நீ போறியா? சரி போடா, பத்திரமா போறாடே. நீஞ்சாட்டோட நீயாவது ஜெயிடா. நீயும் ஜெயிக்காம யாரும் ஜெயிக்காம இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருங்கடா. சிஜே என்ன மட்டும் தப்பாக நினைக்காதா? ஏன்னா என்னோட நீஞ்சா டெக்னிக்கோட பவரை யாருக்கும் தெரியாது. அவங்க வேணா கவுந்து போயிருக்கலாம். அவங்கெல்லாம் எப்போவுமே உனக்கு தெரியல, ரேம்ப் இதுலலாம் நான் எவ்வளோ அழகாக பண்ணி கீழே வந்து போய் மடி ரிட்டன் உனக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். உனக்கு இதெல்லாம் வேலை வச்சுருக்கலாம். அப்படிப்பட்ட என்னை பற்றி என்னையோ என் நீஞ்சா டெக்னிக்கையோ என்றைக்கும் சந்தேகப்படாத, புரியுதா? நான் மெதுவாக போய் காரியத்தை எப்படி சாதிக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுடா. நீ அமைதியாக பக்கத்தில் உட்காந்து வந்தால் மட்டும் போதும், புரியுதா? என்கிட்ட பூரிலாம் இல்ல, சப்பாத்தியும் இல்ல, ரோல் சைஸ் காரு ஒண்ணுமே இல்லடா. காசு தாண்டா இருக்குது. அது காசு கூட அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தரலாண்டாரு. அப்புறம் வேணாம், நான் தான் அந்த காசை வச்சு ரோல் சைஸ் கார் வாங்கி தரலான்னு இருக்கேன். ஓகே ஓடாடு. ஆனா எப்படி பரவாயில்ல கேட்குறோம். பேசுற நீஞ்சா டெக்னிக், குருவிகிட்ட பேசுற நீஞ்சா டெக்னிக்னா பேச முடியுமாடா? நான் கூட தான் அப்படி ட்ரை பண்ணேன், என்னால பேச முடியல. ஏன்டா? இந்த டெக்னிக்லாம் நீ கற்றுக்கணும்னா இமயமலைக்கு போய் தவம் இருக்கணும். நான் தவம் இருந்து வந்திருக்கேன், என் அப்பாவும் தவம் இருந்தார். ஆனால் என்ன, இந்த ஷின்சு பையன் தான் தவமே இல்லாமல் அந்த கெழிச்சி வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாங்கள் அப்படி பேசுகிற நீஞ்சா டெக்னிக், பறவைகிட்ட பேசுகிற நீஞ்சா டெக்னிக் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அதோட பாஷையை கற்று வச்சுருப்போம். ஆனால் அதை நாங்கள் நீஞ்சா டெக்னிக்னு உங்ககிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் தலைக்கெல்லாம் நடந்து போகிறதுன்ட்டு நாங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். ஆனால் நாங்கள் தலைக்கெல்லாம் நடந்து போகிறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீஞ்சாஸோட இதெல்லாம் நீ கலராத. நீஞ்சா ஆட்டோவே அது கலருக்குள்ள புதுரா சட்டிங்கடா. கலந்து இட்லியில் போட்டு சாப்பிட்றதுக்கு என்னடா இன்னும் இப்படி பண்ணலேன்னு நினச்சேன். இந்த சின்சான் தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து இப்போ நீயே கற்றுக்கிட்டியா சிஜே? ஒழுக்கமாக நடந்துக்கோ சிஜே, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. நான் ஜப்பான்லேருந்து அந்த கிழிச்சிக்கு பாடம் எடுத்து டயர்ட் ஆகிறேனே நினச்சா, இங்கே வந்தால் உனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? சரி அங்கே பார்த்து நீ அதை பேசிக்கிட்டே அப்படியே விட்டாத அந்த போட்டு பாரு. நீ அது ஒழுங்கா போ. டேய் எதுக்கு அது மனுஷனை ஏற்றிக்கொண்ட? ஐயோ அங்கிள் கீழே இறங்குங்க அங்கிள். ஐயோ சிஜே உனக்கு என்னாச்சு? ஆகம்பத்து இன்றைய நாள் எனக்கு கை கால் உடைஞ்ச நாளாக அமைந்து உள்ளது. சின்சானி அதோட போ. என்னால பேசவே முடியலடா. ஷிஃப்ட் டு சக்ஸஸ் மாதிரி வேட் டு சக்ஸஸ் மாதிரி நம்ம புதுசாக ஒரு இது கேட் பண்ணணும்டா. இப்போ பாரு, நான் பாரு 2 3 1. டேய் சிஜே, நீ 100லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 1 வரை எண்ணிட்டு வாடா. அதுக்குள்ளே நான் ரேஸ் முடிச்சிடுறேன்டா. நானே முதுகுல எலும்பு உடைஞ்சு அந்த மோட்டு கூட போகும்போது கை எலும்பு உடைஞ்சிடும். அந்த நீச்சாடி கூட போகும்போது முதுகு எலும்பு உடைஞ்சிருச்சு. உன் கூட வந்து மிஞ்சி வச்சிருக்க நாக்கு இந்த பல்லு எல்லாம் உடச்சிட போல இருக்குடா. அப்படியே போடா. ஓகே மக்களே, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் போடுற வீடியோ பெல் அழுத்தி ஆளில் போடலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியாது. என்ன தான் உங்களால் பார்க்க முடியாது. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். எதில் போகிறேன்னா ஃபெராரி காரே எனக்கு இவன் சிஜே ஓட்ட கொடுத்துருக்கா. ஆனால் அது ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்ட கொடுக்க மாட்டான்.
எஸ் விஜய் டேய் இன்னைக்கு எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடா ஆக மொத்தம் எவனுக்குமே ரோல் சைஸ் காரே கரெக்ட் போடல எங்களுக்கு அந்த ரோல் சைஸ் கார்ல எங்களுக்கு நஷ்டமா இருந்தது இந்த வண்டி வந்ததுல நஷ்டமாக்கிட்டீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க பை गाइस